12 ஜோதிர்லிங்கங்களில் மிக சக்தி வாய்ந்தது எது என்றால் அதற்கு சரியான பதில் இல்லை. ஏனெனில் இது நம்பிக்கை, ஆன்மீக அனுபவம் சார்ந்தது. 12 ஜோதிர்லிங்கங்களும் சமமான சக்தி கொண்டவை. எல்லாமே சிவன்தான். ஆனால் ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனி சக்தி உண்டு. காசி விஸ்வநாதர் மோட்சம் தரும் ஜோதிர்லிங்கம். காசியில் மரணம் ஏற்பட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவனே காதில் தாரக மந்திரம் சொல்வார் என்பதும் நம்பிக்கை. காலம், கர்மா எல்லாமே இங்கே கரையும். உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் காலத்தை ஆளும் சிவன். ஒரே தெற்கு நோக்கிய ஜோதிர்லிங்கம், சுயம்புலிங்கம். காலபயம், மரணபயம் இங்கே உடையும். பஸ்ம ஆரதி மிக சக்தி வாய்ந்த பூஜை. கேதார்நாத் பாவம் கரையும் ஜோதிர்லிங்கம். மிக உயரமான கடுமையான இடம். பாண்டவர்களின் பாவ விமோச்சனம் பெற்ற இடம். இயற்கையே சிவசக்தியை பாதுகாக்கும் இடம். அப்படியென்றால் மிக சக்தி வாய்ந்தது எது? அது நம் தேவையை பொறுத்துதான் அமையும். மோட்சம் தேவை என்றால் காசி விஸ்வநாதர். காலபயம், ஜாதக தோஷம் என்றால் மகாகாலேஸ்வர். பாவ விமோச்சனம் என்றால் கேதார்நாத். பக்தி மற்றும் வைபவம் என்றால் ராமேஸ்வரம். சிவன் சொன்ன ஒரே உண்மை, என்னை பிரிக்காதே, நான் எல்லா இடத்திலும் ஒரே சக்தி.